ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவில் நூடுல்ஸ் அப்படியே பிரியாமல் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் வீட்டில் கோதுமை மாவு வச்சு செய்கிற நூடுல்ஸ் அதை செய்யும்போதே அப்படியே உடஞ்சி பிரிஞ்சிடும். நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த நூடுல்ஸ் அதிகமாக உடையாது. ஆனால் ஓரளவுக்கு நல்ல அந்த வளர்த்து நீளமாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுமே தாராளமாக கொடுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2-3 பேர் சாப்பிட்றதுக்கு அளவாக நான் இந்த நூடுல்ஸ் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க, 1 லிட்டர் போல். அந்த இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா துணியை நினச்சி நல்லா புழிஞ்சிட்டு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல. 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அந்த இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் நாம் வச்சுருக்கிற தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாவு எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டுருங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். அதாவது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வைக்கிறோம்ல, அப்போ இருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் இந்த மாவை வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாவை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி தொளிக்காமல் போட்டிருந்தோம். அப்படியே எப்படி இட்லி மாதிரி வந்திருக்குன்னு, அந்த மாவு வெந்ததுக்கப்புறம் வாசனையாக இருக்கும். இது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சதுனால கட்டிகள் இருக்கும். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் ஆறிடும். அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பாருங்கள் கட்டி இருக்குதான்ட்டு. கட்டி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா மிக்சர் ஜாரில் போட்டு சும்மா பல்ஸ் மோடில் ஒட்டிங்கனாலே போதும். நல்லா அப்படியே ஃபைன் பவுடராக அரைச்சிரும், கட்டி இல்லாமல் வந்துடும். 2 பாகமாக பிரித்து அரைச்சிக்கலாம். இந்த 2 கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கிற நூடுல்ஸ் காய்கறிலாம் நிறையா போட்டு செய்கிறதுனால 4 பேர் சாப்பிட்லாம். அதாவது கொஞ்சம் தாராளமாக சாப்பிட்டிங்கன்னா 3 பேர் சாப்பிட்லாம். இந்த மாவு கூட ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்க்கறதுனால சேர்க்கலாம், எண்ணெய் சேர்க்கலனாலும் பரவாயில்ல வரும். இப்போது இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக அப்படியே கொலகொலப்பாக பிசையக்கூடாது. நான் அந்த பதம் காட்டுறேன் பாருங்கள். 1 கப் தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்தது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோதுமை மாவை நம்ம வேக வச்சு நூடுல்ஸ் செய்யும்போது நல்லா பிரிஞ்சு வராமல் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவே வச்சுட்டு நீங்கள் சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும் பாருங்கள், அதில் இடியாப்பம் மாதிரி செஞ்சு கூட நீங்கள் இந்த கோதுமை மாவில் சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மாவு பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம சேர்த்துருக்குற அந்த 1 கப் தண்ணி கரெக்டாக இருந்தது. இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சிட்டு இதை ஊற வைக்கலாம் தேவையில்லை. உடனே நம்ம இப்போ நூடுல்ஸ் பிழிஞ்சிடலாம். இப்போ நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு இட்லி தட்டில் துணி லைட்டாக ஈரம் பண்ணி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. இப்போ முறுக்கு உலக்கு இருக்கு இல்லையா, அதில் நல்லா பெரிய பெரிய ஓட்டையாக போட்டு அச்சிருக்கும். அதில் தான் நூடுல்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போது அந்த முறுக்கு உலக்கில் அந்த அச்சில் சுற்றிலும் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரீயாக புளியறதுக்கு வரும். இப்போ மாவு 2ஆக பிரித்து பாதி பாதியாக நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம இட்லி தட்டில் இந்த நூடுல்ஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் சப்பாத்தி மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு நல்லா மாவு தூவிட்டு சின்ன சின்னதாக அப்படியே மெலிசாக நல்லா நீளமாக கட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். அதையும் அந்த கட் பண்ணதை நம்ம இட்லி தட்டில் இப்படி வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது பிழிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் தான் வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் வேலை அதிகம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் செய்யும்போது ஈஸி. அந்த மாவு ஒரு 10 நிமிஷம் வேக வைப்பேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிணைஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறோம். இதை நீங்கள் ஃபஸ்ட் நாள் செஞ்சு வச்சுட்டு டைம் இல்லைனா அடுத்த நாள் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கலாம், அல்லது டின்னருக்கு செஞ்சு கொடுக்கலாம். உடனே செய்ய உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா. இப்போ 2 இட்லி தட்டிலையும் நல்லா நூடுல்ஸ் பிழிஞ்சு எடுத்துட்டேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இட்லி தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. கரெக்டாக 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வேக வைங்க. பாருங்கள், இப்போ ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. இது மீதி இருந்த மாவை எடுத்து அந்த ரவுண்டாக தட்டி போட்டால் அதையும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா இந்த கோதுமை மாவு நூடுல்ஸு சூப்பராக நமக்கு கிடைக்கும்.
இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன சின்ன அச்சாக இருக்கிறதுல, அதாவது சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கிறதுல இடியாப்பம் மாதிரி புழிஞ்சு கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் பால், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு கூட சாப்பிட்லாம். இப்போ இந்த நூடுல்ஸ் மேலே லைட்டாக சும்மா ஒரு 2-3 ட்ராப் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்படியே ஒட்டாமல் வரும். இல்லைனாலுமே ஒட்டாமல் தான் இருக்கும். இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு மட்டும் போட்டிருந்தேன். செய்கிற வீடியோவை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா பெரிய வீடியோவாக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.